பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னபோது தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னது சத்தியமாக விளங்கிற்றே. மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது. ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறதென்றும் சந்தோஷப்படுகிறேன். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். பாருங்க, இந்த பகுதியில் கொரிந்து சபையினரிடம் மனம் திரும்பி பவுலின் போதனையை ஏற்றுக்கொண்டதை அறிந்த பவுல் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் தீத்து கொண்டு வந்த நற்செய்தி அவருடைய இருதயத்திற்கு ஆறுதலாக இருந்தது. ஆமென். பாருங்கள், நீங்கள் எல்லாரும் தீத்துவின் ஆவியை தேற்றினபடியால் என்று சொல்லப்படுகிறது. பவுல் தானே ஆறுதல் அடைந்ததோடு தீத்து மகிழ்ச்சி அடைந்ததையும் கண்டு இன்னும் அதிகமாய் மகிழ்ந்தார். உண்மையான கிறிஸ்துவ அன்பு நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்கள் தேவனில் வளர்வதை கண்டும் மகிழ்கிறது. ஆமென். எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா, ஒரு ஆசிரியர் மாணவன் ஒரு நல்ல மதிப்பெண் பெற்றதற்காக மட்டுமல்ல, அவன் நல்ல குணத்தில் வளர்ந்ததையும் கண்டு மகிழ்வது போல தேவனுடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகள் வளருவதை கண்டு மகிழ்கிறார்கள். ஆமென். பாருங்கள், 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுவதை விட எனக்கு அதிக சந்தோஷம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த 14ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, உண்மையான ஊழியம் வெட்கப்படாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரை பற்றி தீத்துவிடம் பெருமையாக பேசியிருக்கிறார். அவர் மனம் திரும்பியதால் அந்த பெருமை உண்மையாயிற்று. இதில் நாம் ஆழமாக சிந்திக்கிற காரியம் என்னவென்றால், சத்தியத்தில் வாழும் வாழ்க்கை நம்மை வெட்கப்பட வைக்காது. ஆமேன். பாருங்கள், ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வசனம் 15 பார்த்தோம் என்றால், கீழ்ப்படிதல் அன்பை அதிகப்படுத்துகிறது. கொரிந்தியர் பயபக்தியுடன் பணிவுடனும் தீத்துவை ஏற்றுக்கொண்டதை நினைத்து தீத்துவின் அன்பு அவர்கள் மேல் இன்னும் அதிகமாகுது. நம்ம பணிவும் கீழ்ப்படிதலும் உறவுகளை பலப்படுத்துது. நாமும் குடும்ப வாழ்க்கையிலே நம் சொந்த மதங்க உற்றார் உறவினர்களோடு, நண்பர்களோடு, வேலை ஸ்தலத்தில் எல்லாரோட பழகும்போது அந்த ஒரு பணிவோடும் கீழ்ப்படிதலோடும் நாம் நடந்து கொள்வோம் என்றால் அது ஒவ்வொரு அந்த ரிலேஷன்ஷிப்பை பலப்படுத்துகிறது. ஆமேன். ஒரு மகன் தன் பெற்றோரின் அறிவுரையை கேட்டு நடக்கும்போது பெற்றோரின் அன்பும் அந்த நம்பிக்கையும் அவன் மேல் இன்னும் அதிகரிக்கிறது. ஆமேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், உங்கள் தலைவர்களுக்கு அதாவது நமக்கு மேலுள்ள அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 16 பார்த்தோம் என்றால், நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வாழ்க்கை. பாருங்கள், எல்லாவற்றிலும் உங்களை குறித்து நான் தைரியமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஒரு மனம் திரும்பிய வாழ்க்கை இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கிறது. எக்ஸாம்பிளாக பார்த்தோம் என்றால், தவறு செய்த ஒரு ஊழியக்காரர் உண்மையாக மனம் திரும்பி நேர்மையாக நடக்க தொடங்கினால் அவர் மேல் மீண்டும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவது போல தேவனும் மனிதர்களும் உண்மையான மாற்றத்தை கண்டு நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால்,
தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடுவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த முழு பகுதியில் ஒரு முக்கியமாக நம்ம என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையான மனம் திரும்புதல் மற்றவர்களுக்கு ஆறுதலை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. சத்தியத்தில் வாழும் வாழ்க்கை நல்ல ஒரு சாட்சியை உருவாக்குகிறது. பணிவும் கீழ்ப்படிதலும் அன்பையும் ஒற்றுமையும் வளர்க்கின்றது. தேவனுக்கேற்ற மாற்றம் நம்பிக்கையும் உறவுகளையும் மீட்டெடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மையான மனம் திரும்புதல் உள்ளத்தை மட்டுமல்ல, உறவுகளையும் மாற்றுகிறது. அது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் சபைக்கு ஒற்றுமையும் விசுவாசிகளுக்கு நல்ல சாட்சியும் உண்டாக்குகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் வாழ்க்கை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த குணாதிசயத்தோடு நடப்பதற்கு நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். நம்மளுடைய சொல், செயல், பார்வை, பேச்சு, சிந்தை எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படி, அந்த கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நாமும் அதை கடைபிடிக்கும்படி நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? இந்த சிந்தையோட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்குள் நீங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 12ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, கொடான ஒரு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து அற்புதமாய் அதிசயமாய் எங்களை நடத்தி கொண்டு தெரிவிக்கிறப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே, இந்த நாளைக்கு கூட ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. பேசிக்கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கத்தாவே அப்பா, எங்களை சுய புத்தியை நாங்கள் செய்யாதபடி உண்மையான மனம் திரும்புதலை உள்ளத்தில் மட்டுமல்ல உறவுகளில் அது உறவுகளையும் மாற்றுகிறது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள் அந்த மனமாற்றம் நாங்கள் பழகிற இடத்துல, குடும்பத்திலே, உறவுகள் மத்தியிலே, வேலைஸ்தலத்திலே, அறிமுகம் இல்லாதவர்கள் அவர்களோடு நாங்கள் பழகும்போது எங்களுக்கு இருதயத்தில் இருக்க மாற்றத்தை பார்த்து அவர்களும் இருதயம் மாற வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே, அதற்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கத்தாவே, எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தப்படி நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.